ஆக அவ்விடத்திற்கு நாமம் த்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரம் என்று வைத்துள்ளோம். ஏன் இவ்விடத்திலே சேத்திரம் என்று சேர்த்துக் கொண்டீர்கள் என்று கூட கேட்கலாம். ஸ்ரீ வாராகி பீடம் என்று இருக்கலாம், ஸ்ரீ வாராகி கோயில் என்று இருக்கலாம், ஆலயம். சேத்திரம் ஒரு இடத்திலே பல ரூபங்களை தரிசிப்பது, ஒரு இடத்திலே பல சக்திகளினுடைய அம்சம் எவ்விடத்திலே நாம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றோமோ அதற்கு சேத்திரம் என்று பெயர். ஆக இந்த ஸ்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்திலே அன்னையினுடைய அத்துணை ரூபங்களும், அன்னையினுடைய அத்துணை புராண இதிகாசங்களிலிருந்து இன்று அன்னை எமக்கு நேரடியாக அளித்த ஞானத்தின் பாலும் உணரப்பெற்ற அத்தனை ஸ்வரூபங்களையும் அந்த ஒரே புண்ணிய பூமியில் யாம் பிரதிஷ்டை செய்ய உள்ளோம். அன்னையினுடைய அத்துணை யந்திரங்களையும் யந்திர வடிவமான அவளுடைய ஆசிகள் பெற வேண்டியும் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளோம். அப்படி ஒரு இடத்தில் மாத்திரமல்லாத அன்னையினுடைய ஒரு தெய்வத்தினுடைய பல ரூபங்களையும் ஒரே இடத்தில் நாம் பிரதிஷ்டை செய்வோமே ஆனால் அதற்கு நாமம் சேத்திரம் என்றும் அழைக்கலாம். அதனாலேயே இப்புண்ணிய பூமிக்கு உலகத்தின் முதல் அன்னை வாராகியினுடைய நிஜ தத்துவத்தையும் நிஜத்தையும் அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் வாராகி உபாசகர்களுக்கும் அன்னையை தேடுபவர்களுக்கும் உரைக்க அவர்களுக்கு தேவையான அத்துணை தகவல்களையும் கிடைக்கப் பெறுகின்ற ஞானத்தை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை அமைய பெற்று வருகின்றோம். அதனாலேயே இவ்விடத்திற்கான நாமத்தை த்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இப்பதிவினை காணுகின்ற அத்தனை அன்பர்களுக்கும் நிச்சயம் என் அன்னை ஆசீர்வதிக்கட்டும். அன்னையினுடைய சேத்திரத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்து அன்னை வீற்றிருக்கக்கூடிய அந்த அழகினையும் அன்னை நமக்கு தருகின்ற அந்த அழகான ஸ்பரிசமான வரத்தினையும் பெற்று வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே நோயற்ற வாழ்வோடு சகல வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட அழைக்கின்றோம். இனி வரக்கூடிய பதிவுகளிலே நமது த்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்திலே அமைந்து அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அத்துணை சக்திகளுடைய உண்மை தத்துவத்தையும் எவ்வாறு அதனை வணங்கிட வேண்டும் என்கின்ற சூட்சம ரகசியத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கப்பட உள்ளோம். அடுத்தடுத்து வருகின்ற அத்தனை பதிவுகளையும் கேட்டு உங்கள் மனக்குறைகளையும் குமுறல்களையும் நாம் ஏற்கனவே எமது தாரக மந்திரமாக சொல்லக்கூடிய வாக்கியமாக இதுவரை இல்லையெனில் இனி நடக்கும் என்கின்ற அந்த வாக்கியம் உண்மை வாக்கியமாக மாற்றுகின்ற ஒரு அதிசக்தி படைத்த ஸ்தலம்தான் த்ரீஸ்தலம். நிறைய பேர் இதற்கு மாற்று பெயரும் வைத்திருக்கின்றார்கள். திருப்பம் தருமாம் த்ரீஸ்தலம் என்று கூட அது அவர்களுடைய அனுபவத்தால் வைத்தும் இருக்கின்றார்கள். அப்படி த்ரீஸ்தலம் வருக, அன்னை அருள் பெருக, வாழ்வாங்கு வாழ்க என்று அன்னையின் ஆசிகளோடு உங்கள் அனைவருக்கும் எம்முடைய அன்னையின் ஆசிகள் பெற பிரார்த்திக்கின்றோம். நமோ வாராகி.